நல்லா இருக்குது சார் படம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் முந்தைய ஒரு படம் நடிச்சார் பார்த்தீங்களா, அதை விட இந்த படத்தில் வந்து நம்ம கேப்டன் சாரோட சண்முக பாண்டி வந்து கொஞ்சம் நடிப்பை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது அது காமெடியும் சரி, ஃபைட் சீனும் சரி, நல்லா கொஞ்சம் ரொமான்டிக் சீனையும் கொஞ்சம் இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, அந்த படத்தை கம்பேர் பண்ணால் இந்த படத்தில் நல்லா கொஞ்சம் நடிப்பு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம் ஆமாம் அதான் முந்தைய அதான் டைரக்ஷன் கூட கம்பேர் பண்ணால் நல்லா எனக்கு தெரிஞ்சு நான் இந்த படத்தை தனிப்பட்ட முறையில் பார்த்த வரைக்கும் சொல்லணும்னா சண்முக பாண்டி சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேப்டனோட சன்னு இருந்தாலும் வந்து அவர் இன்னும் அவர்கிட்ட ஃபயர் அதிகமாக தான் பார்க்குறாங்க ஆடியன்ஸு. ஸோ அதுக்கு வந்து இன்னும் டேரக்டர் நல்லா அமையணும், இன்னும் நல்ல கதை அமையணும். அது அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக சண்முக பாண்டி வந்து ஒரு நல்ல நடிகர்னு சொல்லி நிரூபிப்பார். அந்த அந்த இது எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. ஆனால் டேரக்டர் சரியான முறையில் இன்னும் கொஞ்சம் அவரை பயன்படுத்தி அவரை இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை வாங்கணும். அப்போ தான் அவர் கரெக்டாக நடிப்பு திறமை நிரூபிக்க முடியும். இதில் எந்த அளவுக்கு அவரை யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய நல்லாவும் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது அவர் கூட நம்ம சரத்குமார் நல்லா பண்ணியிருக்காரு. சரத்குமார் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொமான்டிக்கு, லவ், காமெடி எல்லாமே கொஞ்சம் சரத்குமார் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் முக்கியமாக வந்து இந்த படத்தில் சண்முக பாண்டி நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா அதில் நம்ம அவர் மேலே இருந்த குறையெல்லாம் இல்லை. ஓகேங்களா, நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா ஆடியன்ஸுக்கும் பார்ப்பாங்க. கண்டிப்பாக வில்லேஜில் அதிகமாக பார்ப்பாங்க. பர்டிகுலர் ஆடியன்ஸ் ஆமாம் இங்கே அப்படி தான் பார்ப்பாங்க. வில்லேஜில் செட் ஆகும் சார். ஏபிசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சி சென்டரில் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா விஜயகாந்த் சாருக்கு சி சென்டரில் தான் எப்போயுமே ஆடியன்ஸ் அதிகம். ஸோ வந்து அவர் பையன் கண்டிப்பாக அதே மாதிரி வந்து கேப்டன் சாருக்கு எப்படி வரவேற்பு கொடுத்தாங்களோ கண்டிப்பாக சண்முக பாண்டிக்கு நல்ல வரவேற்பு கொடுப்பாங்க. அவர் மேலே வச்சுருக்க மதிப்புக்காக வந்து அவர் சன்னுக்காகவாது அவரோட பையனுக்காக நம்ம படம் பார்க்கணும். ஏன்னா நம்ம குறை சொல்லக்கூடாது அந்தளவுக்குலாம். அதாவது எத்தனோ நடிகர்கள் தேவையான நடிகர்லாம் வராங்க. அவரோட பையன் வந்து வெளியில் வந்து நல்லா முன்னுக்கு வரணும். ஓகேங்களா, ஏன்னா அவர் டெவலப் ஆகி வந்தார்னா கேப்டன் சார் மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணுவார். ஓகேங்களா, ஆனால் வந்து அவர் கடவுளோட ஆசீர்வாதத்தில் மேற்கொண்டு நிறைய படம் நடிக்கணும், நிறைய நல்ல கதையை சூஸ் பண்ணணும், நல்ல டேரக்டர் அமையணும் அவருக்கு. அது அமைஞ்சால் நல்லா கண்டிப்பாக வெற்றியாக வரும். கொம்புசி படம் வந்து பார்த்துருங்க சார். நானும் எங்கள் ஃபேமிலியில் வந்து பார்த்துருக்கோம். நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒரு கிராமத்து கதையை பண்ணியிருக்காங்க. கேப்டன் சார் விட்ட இடத்துல சண்முக பாண்டி கண்டிப்பாக பிடிப்பார், மக்கள் மத்தியில் நிலைப்பார், நம்பிக்கை இருக்குது. புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் படத்தில் சரத்குமார் சாரும் கேப்டன் எப்படி பார்த்தோமோ அதேமாரி இந்த படத்துலையும் ஒரு ஜூனியர் கேப்டன், இளைய கேப்டனை பார்த்துட்டோம். கேப்டன் இல்லாத குறை எங்களுக்கு வந்துடுச்சு சார். இனிமேல் எங்களுக்கு எல்லாமே எங்கள் ஜூனியர் கேப்டன், இளைய கேப்டன் சண்முக பாண்டி. அதனால் அவங்க வழியில் நாங்கள் பயணம் பண்ணுவோம் சார். சார் படத்தில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஃபைட் சீனு, ஆக்ஷன் சீனு, லொக்கேஷனு நிறைய இடத்துல பக்காவாக பண்ணியிருக்காங்க சார். ஃபைட் சீனுக்கு பஞ்சம் இல்லை. கேப்டன் பையன் ஃபைட்டுக்கு பஞ்சமே இல்லாமல் அழகாக பண்ணியிருக்காரு சார். அந்த கிக்கிங்கு, அந்த ஜம்பிங்கு, ஃபைட்டு, ஹைட்டு, வெயிட்டு கரெக்டாக ஒரு ஹீரோ எந்த ரேஞ்சில் இருக்கணுமோ, லெவலில் இருக்கணுமோ அந்த ஹைட்டு, வெயிட்டு பக்காவாக இருக்கார் சார். கேப்டன்ஸ் இது சரத்குமார் சாரோட ஹைட்டாக இருக்கார், நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் நிறைய சீன் வந்து பார்த்திங்கன்னா சண்முக பாண்டியா தான் ஃபைட்டில் சரத்குமார் சார் விளையாட விட்டுருக்காரு. சாங்ஸ் வந்து லவ் சாங்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு சாமி பாட்டு, கருப்பசாமி பாட்டு நல்லா படிக்கிறாங்க. வாடா கருப்பான்னு சொல்லி பாட்டு நல்ல ஒரு எமோஷனல் பாட்டாக இருக்குது. அது அந்த பாட்டில் வந்து கோயிலில் போட்டால் கூட இன்னும் நல்ல ஒரு உணர்ச்சிபூர்வமான விஷயங்கள் இருக்குங்க சார். இந்த படம் கம்பல்சரி 2K கிட்ஸ்லேருந்து 1986 கிட்ஸ் வரைக்கும் எல்லா பசங்களுக்கும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் சார். இந்த மெஷின் எது முடியும்னா எல்லா சீனும் நல்லா தான் இருக்குது. பட் கேப்டன் பையன் மேலே அந்த ஷூ வைக்கிற சீன் தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏசி சார் கேரக்டரில் வருவார், மேலே ஷூ வைப்பார். ஷூ வச்சுக்கும் போது அந்த மனசு ஏற்றுக்க முடியல, நம்மளே ஏஞ்சி போய் அடிக்கிற மாதிரி தோணுது அந்த மாதிரி. ஏன்னா கேப்டன் பையன் அவங்க மேலே ஒரு ஷூ காலை வச்சு அது வைக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதுக்கப்புறம் அது மனசை திருப்திப்படுத்த மாதிரி அவர் போய் ஃபைட் பண்ணி அவர் அடித்து காலி பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கு சார். படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே ஒரு கிராமத்து கதையாக ஒரு மாமா மச்சான், அங்காளி பங்காளி, சொந்த பந்தம் அப்படியே காட்டிக்கிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரோருக்கு மேலே ஃபுல் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்ல ஒரு ஆக்ஷனாக பண்ணியிருக்காங்க. லாரி சீன்ஸு, மலை அடிவார சீன்ஸு, நீர் குளங்கள் சீன்ஸு, ஒரு குளத்தால் ஒரு கிராமம் வந்து அழிஞ்சு போயிருக்கு. அவங்களுக்கு பண உதவிகளை தேவைகளையும் பூர்த்தி பண்ண நிறைய பேருக்கு திருமணமாகாமல் இருக்கவங்களுக்கு இந்த
பணம் சம்பாரித்து அது வந்து அவங்க மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க சார். கொடுத்து அவங்க தேவையை பூர்த்தி பண்ணுறாங்க. இல்லை சரத்குமார் சார் கிளைமேக்ஸில் இறந்துடுறாரு. ரொம்ப ஒரு மன கஷ்டமாக இருக்குது. அதுவும் சொல்லுங்கள். இந்த படம் மேல்மலம் வெற்றி அறிய கேப்டன் அவர்களின் இளைய கேப்டன் சண்முகப்பாண்டி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில் சொல்லணும். இது எங்கள் கேப்டன் இளைய கேப்டன் சண்முகப்பாண்டிக்கு மிக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நிறைய படங்கள் பண்ணுங்க, இன்னும் நிறைய சிறப்பாக பண்ணுங்க. மக்கள் உங்களை எதிர்பார்க்குறாங்க. அப்பா இல்லாத குறை தமிழ்நாட்டில் அப்பா இல்லை, கேப்டன் இல்லை. அந்த குறையை நீங்கள் தீர்த்து வைக்கணும். கண்டிப்பாக நீங்கள் இறங்கணும், நீங்கள் சினிமாவில் இறங்கணும், இன்னும் 100 படங்கள் பண்ணணும், நல்லா வளர்ந்து வரணும். அப்பா கேப்டன் முகத்தை நீங்கள் கொண்டு வரணும். அப்பா செஞ்ச அத்தனை நல்ல விஷயங்களையும் செயல்பாடுகளையும் நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தணும். இளைய கேப்டன் அப்படின்னு நீங்கள் வரணும். உங்கள் பின்னாடி நாங்கள் நிற்கணும். படம் நல்லா இருக்குது தம்பி, அருமையான படம், நல்லா பண்ணியிருக்காங்க. கொம்பு சீவி விடுறாரு சரத்குமார் சார், அதை நிறைவேற்றுறாரு நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த். நல்லா இருக்குது படம். பொன்ராம் சாருக்கும் அந்த டீமுக்கும் எல்லாருக்குமே ஆல் ஓவர் டீமுக்கு வாழ்த்துக்கள். நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு 70-60களில் டேம் கட்டினப்போ ஒரு 12 ஊரை காலி பண்ணுறாங்க. அந்த 12 ஊருக்கு வாழ்வாதாரம் இல்லை. அப்போ இந்த ரொக்கப்புலிங்கிற கேரக்டரும் பாண்டிங்கிற கேரக்டரும் அவங்களுக்கான வாழ்வாதாரம் தேடையில் தான் அந்த பிஸ்னஸை பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸை பண்ணி அந்த மக்களுக்கு என்ன தேவையோ, ஒரு கல்யாணம் காட்சி, நல்லது கெட்டது, ஒரு திருவிழா, எல்லாத்துக்கும் அவங்களே எல்லாம் கொடுத்து உதவி செய்கிறாங்க. அதாங்க படம். அதுக்கு பிறகு படம் முடிஞ்ச உடனே அங்கே உள்ள மக்களுக்கு டேமில் வேலை கொடுக்குற மாதிரி இயக்குனர் காமிச்சிருக்காரு. அதாங்க உண்மையும் கூட. நல்லா இருக்குதுப்பா, நல்லா இருக்குது. ஃபைட்லாம் சூப்பராக இருக்குது. படம் அட்டாசமாக இருக்குது. அப்படியே விஜயகாந்த் சாரை பாரு மாதிரியே இருக்குது. படம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார். ஸ்டோரிலாம் நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்டோரி உள்ள ஒரு படம். படம் ரொம்ப அருமையாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். தாய் மாமன் சீன் நல்லா இருக்குது. அவருக்கும் விஜயகாந்த் பையனை கூட ரொம்ப ஒத்து போகுது. படம் நல்லா இருக்குது. குடும்பத்தோடு வந்து பாருங்கள். ஃபைட் சீன் எல்லாம் சூப்பராக இருக்குது. அவர் நடிச்ச 3வது படம், இது 4வது படம். 4வது படம் செம்ம ஹிட்டு, நல்லா இருக்குது. வந்து குடும்பத்தோடு எல்லாம் பாருங்கள். படம் சூப்பர். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது சார். இது வந்து குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் வந்து குடும்பத்தோடு பார்த்து மகிழ்ச்சியாக போகலாம். இந்த கிராமத்து படங்கிறது வந்து இவ்வளோ அருமையாக எடுக்கக்கூடிய திறமை வந்து டைரக்டர் பொன்ராம் சாருக்கு மட்டும்தான் இருக்குது. இது நான் வந்து சரத்குமார் சாரோட தீவிர ஃபேன். சரத்குமார் சாரோட தீவிர ஃபேனுங்கிறத விட இந்த படத்தில் வந்து எங்கள் தலைவருக்கு விஜயகாந்த் சார் வந்து ரொம்ப பிடிக்கும். நண்பர்கள், அவங்க ரொம்ப நண்பர்கள். அவர் மகனுக்கு எங்கள் தலைவர் வந்து அருமையாக ஒரு படத்தில் கொடுத்துருக்காப்புல. அவர் மகனுக்கு இந்த படம் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும். அதுபோக எங்கள் தலைவரை இதில் வயசான கிட்டப்பா காட்டுறதுக்கு பொன்ராம் சார் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும். ஏன்னா எங்கள் தலைவர் வந்து அவ்வளோ எங்கே இருக்கிறாப்புல. இப்போ வந்து நம்ம மூத்த நடிகர்கள் ரஜினி சார் இருக்காங்க, கமல் சார் இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் எங்கே காட்டுறது வந்து கஷ்டம் கிடையாது. ஆனால் சரத்குமாரை சாரை காட்டணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். அதை வந்து பொன்ராம் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு காட்டியிருக்காப்புல. அதுக்கு வந்து பொன்ராம் சாருக்கு நாங்கள் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். எங்கள் தலைவர் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காப்புல. கேப்டன் சாருக்கு ஒரு மகனுக்கு இந்த படம் மிகப்பெரிய கிட் ஆகும்.